வெற்றி நாயகனே வினைத்திருக்கும் வேலவனே நான் கண்ணாசி மாதிரி வணக்கம் மலேசியாவிற்காக பினாங்கிலிருந்து குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து வேல் புறப்பட்டு இப்போது தண்ணீர் மலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட காலை 5:50 மணி அளவில் இந்த வேல் புறப்படும் சமயம் இந்த சடங்கு இங்கே ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு சிறப்பான, அவ்வளவு பூரிப்பான மன நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இந்த வேல் புறப்படும் சமயம் அதற்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள், பூமாரி மழை பொழிந்து அந்த வேலை இங்கிருந்து புறப்பட்டு எடுத்து சென்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 193 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, அதோடு 4 கும்பாபிஷேகங்களை கொண்ட ஒரு ஆலயமாக பார்க்கப்படுகின்றது. குயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாலே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு, இந்த தெருவுக்கு உண்மையிலே குயினாக, ராணியாக இருந்து இந்த மகா மாரியம்மன் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலே மிக அற்புதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக இருக்கின்றது. அது இங்கே நின்று சொன்னாதான் எனக்கே அந்த உணர்ச்சி பூர்வமான தருணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அந்த எம்பெருமான் முருகருக்கு உண்மையிலே நான் எவ்வளவு பெரிய நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரியல. வேல் தரும் நிகழ்வு, வேல் தரும் நிகழ்வு. அன்னை தன்னுடைய மகனுக்காக, பால தண்டாயுதபாணிக்காக வேல் தரும் நிகழ்வு இன்று சிறப்பாக அதிகாலையில் நடைபெறவிருக்கின்றது. அதாவது வேல் தரும் நிகழ்வானது 18 சக்திகளை ஒன்று குவித்து தன்னுடைய மகனுக்காக தருகின்ற ஒரு வேல் தரும் நாளாக நாளை விடியற்காலை பார்க்கப்படுகின்றது. ஜனவரி 4ஆம் தேதி இந்த வேல் தரும் நிகழ்வு கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசேஷமான பூஜைகள் செய்து விசேஷமான சக்திகளை கொண்டு, 18 சக்திகளை கொண்டு இந்த வேல் உருப்பெற்று 18வது நாள் நாளை இந்த சக்தி வேல் தன்னுடைய மகனுக்காக அம்மாவிடமிருந்து, அதாவது குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அங்கே பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கொண்டு செல்லப்படும். இந்த வேல் மட்டும் இங்கே இருக்கின்ற இந்த தங்க ரதத்தில் பவடி செல்லும். அதோடு ஆரம்ப காலங்களில் முதல் கையால் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அந்த வேல். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தைப்பூசம்? நான் பேசிக்கலி பின்னாங்க ஆகிட்டு தான். ஸோ வருஷம் ஃபாலோ பண்ணுவேன். இந்த வருஷம் என்ன பண்ணேன்னா, சீக்கிரமாகவே வந்துட்டேன். வெள்ளனே வந்துட்டு சாமி ஏற்றி வைக்கிறதுலாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இது ரொம்ப விசேஷமான தைப்பூசம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காலகாலமாக நம்ம எல்லாம் இங்கே பிள்ளைங்களே பிறந்து வளர்ந்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இவ்வளோ காலத்துக்கு பிற்பாடு இப்போ இன்னும் அமோகமாக இருக்குது, ஜோதியாக இருக்குது. சுமார் ஒரு 20 வருஷமாக வந்துக்கிட்டு இருப்பீங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்து வரோம். ஏன்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா அப்படியே எல்லாம் முடிஞ்சு இப்போ பிள்ளை குட்டியெல்லாம் முடிஞ்சு பிள்ளைங்க கூட இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். நான் எனக்கு நினைவே தெரிஞ்சு ஒரு 5 வயசுலேருந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும், முருகரை பார்த்தாலே, அந்த ஜொலிக்கிற அவரையே பார்த்தாலே சந்தோஷம் தாங்க. முருகனுடைய சிறப்பான இந்த நாளில் இன்னொரு முருகனை நம்ம சந்திக்க போகிறோம். மிஸ்டர் முருகன் என் குடும்பத்தார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் முருகன், என் மனைவி பேர் முருகேஸ்வரி, என் சன் பேர் கிருஷான். ஓகே, முருகன் முருகேஸ்வரி. ஓகே, எத்தனை வருஷமா இந்த தேங்காய்? ஆக்சுவலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் உடைக்கிறோம். பிகாஸ் என் ஒய்ஃப் சானுக்கு வேண்டிக்கிட்டாங்க. முன்ன வேலை இல்லாத இருக்கும்போது தேங்காய் உடைக்கிறோம், 1000 தேங்காய் உங்களுக்கு உடைக்கிறோன்னு முருகருக்கு வேண்டிக்கிட்டாங்க. அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் இது உடைக்கிறோம். ரொம்ப இமோஷனலாக இருக்குது சார். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் சானுக்காக நம்ம உடைக்கிறோம், அது ரொம்ப இமோஷனலான ஃபீலிங்காக இருக்குது. இங்கே நம்ம மிஸ்டர் தான் அவங்க கூட இருக்கோம். Yes, Mr. Tan, how are you? Fine. Okay. Very happy. How many years you doing here? This is the biggest 1,200. Okay. Normal we break 20, 30. Now very a lot. தூரத்துலேருந்து வேல் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பரவசமாக இருக்கும்ல, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் சொன்னால் முடியாது ஐயா. அது உள்ளே நம்ம அந்த ஃபீல் பண்ணுறது, நீங்கள் இந்த மக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. இந்த வேலுக்குள்ள மகிமையும், இந்த முருகருக்குள்ள மகிமையும், அதுவும் இந்த பிள்ளைங்க தண்ணி மலை முருகரை பார்த்தா எங்கெங்கனையோ கோடி மக்கள் இங்கே வராங்க. முருகரை கும்பிட்டா கைவிட மாட்டேன்னாங்க. அது நாங்கள் உண்மையிலே அதை நான் அனுபவப்பட்டேன்.